மதுரை வேதம் ஓதும் பாடசாலையில் யமன் பதிவாழ்வு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், கைலாயம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும், வைகுண்டம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும், பரமண்டலம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும், மெகராஜ் எங்களுக்கு வேண்டவே வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டினிலே உலக காரியங்களிலிருந்து விலகி இந்த வேதம் போதும் பாடசாலையில் 2 சாலையம்பதியில் இருந்து வந்திருக்கின்ற சகோதரர்கள் பதியை பற்றி என்னென்ன கூறப்போகின்றார்களோ அந்த பெருந்தவ குன்றது தந்த புதையலினை திருப்பரங்குன்றத்திலே தவம் இருந்து ஒவ்வொரு ஊராக திருப்பாச்சேத்தி, திருப்பத்தூர், ராஜகம்பீரம் இது போன்ற இடங்களில் எல்லாம் மெய்வழி சாலையம்பதியை ஸ்தாபித்து பின் ஊர் விதி பிரகாரம் தீர்க்க தரிசனப்படி திடதீர்க்க தரிசனம் நடைபெறும் காட்டினிலே பொங்கலோ பொங்கல் என்று பாடுகின்ற அந்த ஊழல்மலை அருகாமையில் இருக்கின்ற தீர்க்க தரிசனம் நடைபெறுகின்ற அந்த வனாந்தரத்திலே நீதியே ஆதியே திருமேனி தாங்கி ஊர் ஊராக தன் குருபிரானை தேடி காலால் சென்றது. பின் அவர்களுடைய யுக்தியின்படி ரெட்டியப்பட்டியிலே ஆடு மேய்ப்பு தொழிலாபரணத்தை ஏற்றுக்கொண்டு பின் திருப்பரங்குன்றத்திலே தவம் இருந்து அதன் பின் உலகத்தை உய்விப்பதற்காகத்தான் நீங்கள் வந்தீர்கள், நீங்கள் யார் என்று தெரியுங்களா என்றால் நீங்கள் தான் பரம்பொருள், நீங்கள் தான் ஆதிபிதா என்று நமது பாட்டன் தணிகமணிப்பிரான் அவர்கள் எடுத்து உரைத்ததன் பின் அவர்கள் இந்த மனித மேம்பாட்டினை தூண்டி வித்தை அவித்தை என்னும் எழுச்சியினை படித்து அதற்கு பின் எவப்படையின் அச்சத்தினை கிளப்பி தடவி சன்னதி இருத்தி வினாவிடையின் மூலமாக நம்ம எல்லோரையும் சொர்க்கத்திற்கு ஏற்றுவதற்காக பாடாய் பட்டார்கள். இப்பொழுதும் பட்டு கொண்டிருக்கின்றார்கள், தவம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போதைக்கு தவம் இருந்தார்கள், இப்பொழுதோ எப்பொழுதும் தவம் இருக்கின்றார்கள். எங்க சாலையம்பதியிலே கன்னிவிழா தவத்திலே இருந்து கொண்டு இந்த மனிதர்கள் எல்லாம் வீணாக போய் விடுவார்களே என்கின்ற எண்ணப்பாட்டினிலே ஓயா தவப்பாடுற்றார்கள். தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க, நாம் கூலிக்காரரை போல் தினந்தோறும் செல்லுவோம், கூலிக்காரரை போல் தினந்தோறும் தவத்திற்கு போய் போய் வருவோம். ஒரு வியாபாரத்துக்கு விடாம போய் வந்து என்ன சேர்க்கிறோம், பணத்தை சேர்க்கிறோம். அது எதற்காக வென்றால் தன் குடும்ப மேன்மைக்காக, குடும்ப கௌரவத்திற்காக, குடும்ப தேவைக்காக அல்லவா? ஆனால் தெய்வம் அவர்கள் அந்த தவ செல்வத்தை நமக்காக சேர்க்கின்றார்கள். எதற்காக வென்றால் மாண்ட மனு அனைத்தும் மண்ணில் இருந்தெழுப்பி தோன்றும் தீர்ப்பில் ஏற்றி சொர்க்கம் நரகம் என்றும் என்கின்ற பாட்டிற்காகவும் இந்த மனு உய்யவே வேண்டும் என்று உய்யவே ஏற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலியாதாகி திரண்டொன்றாய் கூடி பேசி இவ்வையக மாந்தர் எல்லாம் வாழவே வேண்டும் என்று மெய்வழி சாலை வந்து விளங்கி நின்றோங்குகின்ற அந்த சாலையும் பதிலில் இருந்து வந்து தெய்வப்பதியினுடைய வாக்கியங்களையும் மரணமிலா பெருவாழ்வில் ஏற்றி வைக்கின்ற நம் தெய்வத்தினுடைய சிறப்பினையும் நமது தெய்வம் அவர்கள் ஒளிவடிவமாக இருந்ததை வரிவடிவமாக ஆக்கிய ஆதிமை உதயபூர்ண வேதாந்தம், ஆதிமான்மியம், யமபடர் அடிபடு திருமெய்ஞான குரல், யமபடர் அடிபடு கோடாயுத கூர், வான்மதி குரல், திருவடிவசனம் இதில் எல்லாம் இருந்து எடுத்திருக்கின்ற அந்த வாக்கியங்களை எல்லாம் கேட்க ஆவலாக அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். நேரம் இல்லை, காலமும் இல்லை, நேரம் இல்லை, காலம் இல்லை. உலகத்திற்கு மதுரையும் பதிலும் நேரம் இல்லை தான், இருந்தாலும் நான் இதை பற்றி சொல்லவில்லை. தெய்வம் வாக்கியத்தில் எடுத்துரைப்பதை இங்கே பகிர்ந்து கொள்கின்றேன். தப்பிக்க வழி சொல்லுகின்றதற்கு உலகத்தில் வழியே கிடையாது.
மெய்வழியை விட்டால் வழியே கிடையாது என்பதை நமது தெய்வமகள் அருள்கின்றார்கள். தப்பிக்க வழி. எவ்வளவு சொன்னாலும் கலியனுடைய லௌகீக பேராசை அவனை அதிலேயே தான் கொண்டு போய் தள்ளும் போல் இருக்கிறது. தப்புவதற்கு வழி இல்லை. பிரளயம் என்றால் நீ கண்டதா கேட்டதா கேட்கிறாங்க தெய்வம். பிரளயம்னா ரெண்டு பிரளயம் இருக்கு. ஒண்ணு நமக்குள் நடக்கக்கூடிய பிரளயம், ஆதிநாயகம் அரசநாயகம், அந்த நேரம் ஒரு பிரளயம். இந்த உலகத்திற்கு ஏற்படுகின்ற பிரளயம், அடுத்தது இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்படக்கூடிய பிரளயம். ரெண்டு இருக்க போகிறதுன்றாங்க. இதுவும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது, அதுவும் நெருங்கி வந்து கொண்டிருக்குதுன்றாங்க தெய்வ மகள். அப்ப சொல்றாங்க, சொன்னவர் பேச்சை கேட்டு பிழைத்துக் கொள்ள வேண்டியதுதானே. நீ நினையாத, யாரும் நினையாத நேரத்தில் அல்லவா அந்த அமளி வரப்போகுது. தூங்கி கொண்டிருப்பாய், எழுந்துகிறதுக்குள்ளவே அது வந்துவிடும். தூங்கி எழுந்து அது கண்ணை விழிக்கிறதுக்குள்ளே வந்துருமா அப்படிங்கிறாங்க. அப்ப நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னா, மூல மந்திரத்தை நாவில் ஒட்ட வைத்துக்கொள். மூல மந்திரம் யாருடைய பொருள்? யார் அருளியது என்றால் நமது தெய்வம் அவள் அருளிய அந்த மூல மந்திரம் பிரளயத்திற்கு திறவுகோல், மரணத்திற்கு திறவுகோல், மண்ணறையில் இருந்து காப்பதற்கு திறவுகோல். அது மட்டுமல்லாமல் நீதி தீர்ப்பிலிருந்து தப்பிப்பதற்கு அது ஒரு திறவுகோல். அது யாருடைய திறவுகோல் என்றால் நம்முடைய இறைவனுடைய திறவுகோல், நம்முடைய ஆண்டவருடைய திறவுகோல். எதுவென்றால் மூல மந்திரம். அதை எந்த நேரமும் நாவில ஒட்ட வைத்துக்கொள் அப்படின்னா, எந்த நேரமும் சதா நினைவு சொல்லிட்டே இருக்கணும். வாயில் சொல்றதுதான் மட்டும் அல்லாமல் நினைவில் இருந்தாதான் வாயில வரணும். நம் நினைவோ எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். அந்த போயிட்டு இருக்கிற நேரத்தோட அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு திருப்பி என்ன செய்யணும்? தேர் எங்கெங்க இருந்தாலும் தேரோ காரோ எங்க போனாலும் எங்க வருது? அங்க நிலைக்கு வருது, இங்க செட்டுக்கு வருது இல்லையா? அதே மாதிரிதான் நாம் எங்க போனாலும் எங்க வந்தாலும் தெய்வ நினைவா இருந்துருக்கணுன்றதுக்காக தெய்வ மகள் அழுகின்றார்கள். மூல மந்திரத்தை நினைத்த போதெல்லாம் சொல், நினைத்த போதெல்லாம் சொல். சாப்பிடுவதற்கு முன்பும் பின்பும் சொல். நூல் படி, தெய்வ திருவாக்கை பேசு. நினை, உனக்கு நல்லது தெரியுமா கெட்டதுதான் தெரியும். காதிலே வாங்கிக்கிட்டு அதன்படி ஓடு. உன் நினைவு உன்னை அழிவுக்கே கொண்டு போக நிற்கிறது. உன் நினைவை உன் குற்றத்தை எல்லாம் உதறி எறிந்துவிட்டு பிரான் அவர்களை பற்றி நீ பெற்றதன் பெருமையை பற்றி பேசு. நினை, பேசினால்தானே நினைக்க வரும். வாழ்பவனுக்கு சொல்கிறேன், அந்த திட்டுமுட்டான நேரத்தில் வேதாந்த அலங்கத்தின் மேலேறி நீ நின்று வெற்றி கைப்பற வேண்டும். வேதாந்த அலங்கம் என்பது மூல மந்திரம். அந்த மூல மந்திரத்தை நாம் நினைவிலே வைத்துக் கொண்டு தெய்வ திருநாட்டை அலங்கரிக்க வேண்டும் என்பது தெய்வம் அவருடைய விருப்பம். நேரம் இல்லை, காலம் இல்லை. மதுரை என்பதில் நேரமும் இருக்கிறது, காலமும் இருக்கிறது. இந்த மாதம் இல்லை என்றால் அடுத்த மாதம் இருக்கிறது. இப்பொழுதே பழகிக்கொள். நேரம் இல்லை, காலம் இல்லை. வேறு பழகிக் கொள்வதற்கு அந்த சமயத்தில் வெட்டொன்று தொண்டு இரண்டு தான். எம்முடைய கைக்குள் அடங்கிக்கொள். எம்முடைய கைக்குள் அடங்கிக்கொள் என்றால் தெய்வ நினைவுக்குள் அடங்கிக்கோ அப்படிங்கிறாங்க தெய்வம். இப்பவே எம்முடைய கைக்குள் அடங்கிக்கொள் அப்படிங்கிறாங்க. இப்போதே பழகிக்கொள். எம்முடைய கைக்குள் அடங்கிக்கொள், எம்முடைய கைக்குள் அகப்பட்டுக்கொள், அகப்பட்டுக்கொள், வந்து சேர்ந்து கொள். இப்பொழுது பழகிக்கொள். அந்த சமயத்தில் பழகி கொள்ளலாம் என்று நினைக்காதே. ஒரு சிறிய தகட்டை ஒருவன் தட்டுகிறான். இது என்ன பிரமாதம்? நானும் சுலபமாக செய்யலாம் என்று நீ நினைப்பாய். நீ தட்டினால் உன் நகமும் விரலும் தான் நைந்து போகும். அவன் நகத்தில் படாமல் தட்டுகிறான். ஏன்? பழக்கம். அந்த பழக்கத்தை தான் தெய்வம் என்ன சொல்றாங்க, உன்னுடைய நினைவு, உன்னுடைய நேரம், உன்னுடைய காலம், உன்னுடைய பொழுது, என்னங்க எல்லாத்தையும் என்னத்துக்கு எது கொண்டு போறேன்னாக்கா, தூங்கி எழுந்ததுல இருந்து திருப்பி தூங்க போகும் வரை உலக லௌகீக காரியத்திற்காகவே ஓடிக்கொண்ட உலகத்தில் இருந்து உங்களை எல்லாம் தனியாக பிரித்து எடுத்து அந்த விதை முதலுக்காக மறைத்து ஒளித்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த மறைத்து வைத்து கொண்டிருக்கின்ற இந்த வித்துக்கள் பதமாக வேண்டும் என்பதற்குத்தான் சபை. அந்த வித்துக்கள் எல்லாம், அந்த சீடெல்லாம் வித்து நாயகத்தை நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாதத்திற்கு 2 கோடி, 3 மாதத்திற்கு திருவிழாக்கள். ஏனென்றால் இந்த வித்துக்கள் எல்லாம் சொத்தை ஆகவே கூடாது என்பது நமது வித்து நாயகத்தினுடைய அவா ஆசை விருப்பம். சொல்றாங்க, சாலைக்கு போனோம்னா கிராமத்துல வெளியே உலகத்துல எந்த ஊர்ல இருந்தா என்ன சொல்றாங்க, சாலைக்கு போனால்
வெளி உலகோர் இன்று ஒருவருக்கொருவர் சொல்றாங்க, மெய்வழி சாலைக்கு போனால் எந்நேரமும் ஒரு நல்ல பேச்சு கிடையாதப்பா. என்னங்களாங்க, நல்ல பேச்சு எதுன்னே தெரியல அவங்களுக்கு. நல்ல பேச்சு கிடையாதப்பா, சதா சாவை பற்றியே தான் பேசுகிறார்கள் என்பது எப்படி இருக்கிறது என்றால் தெய்வம் அதுக்கு உண்மைன்னு சொல்றாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், திலகத்தில் உட்கார்ந்து இருந்தேன், 2 தாசில்தார்கள் 2 பேர் ஓய்வு பெற்றவர்கள். அவர்கள் கேட்குறாங்க, சாலைக்கு நான் போயிருந்துக்குங்க. நான் கூட போயிருக்கேங்க, அங்க ஒரு இடமும் இல்லைங்க அப்படின்னாங்க. அப்படி சொன்னாங்க. என்னடா அது இப்படி சொல்றாங்களே, ஐயா நீங்க எந்த தெருல இருக்கீங்க? நான் வடக்கு 3ல இருக்கேன். வடக்கு 3ல இருக்கீங்களா? வடக்கு 3, வடக்கு 2, வடக்கு 1, வடக்கு 4, தெற்கு 1, தெற்கு 2, தெற்கு 3, தெற்கு 4, கிழக்கு 1, கிழக்கு 2, கிழக்கு 3, கிழக்கு 4, மேற்கு 1, மேல 1, மேல 2, மேல 3, மேல 4, இத்தனையும் சேர்ந்தது உங்க வட்டம். அதற்கு பிறகு ஒவ்வொரு ஏரியா இருக்கு. உன்னுடைய வீதியிலே சாவு என்பது நடந்திருக்கிறதா? உன் பக்கத்து வீட்டிலோ, எதிர் வீட்டிலோ, உங்க வீதியிலோ, பக்கத்து வீதியிலோ நடந்திருக்கிறதா? நடக்கலன்னு சொல்லுங்க, கேட்கலான்னு. ஐயா 2 நாளைக்கு ஒண்ணு போயிட்டுங்க, மண்டையை போட்டு எடுத்துங்க. அது இழந்து உள்ளிருக்கின்ற அந்த உயிரை இழந்து விட்டது. இழவுன்னு சொல்லிட்டீங்க. அந்த இழவு உங்க உயிரில இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி எங்க தெய்வம் உங்க நினைவுன்னு சொல்றாங்க பாருங்க, அங்க ஒரு இழவும் இல்லைதான். சாவு என்பது மெய்வழி சாலையில் இல்லை, சாவாமை என்பது வெளி உலகத்தில் இல்லை. இருக்குங்களா? தெய்வம் உத்தரவு பண்றாங்க, இல்லை இல்லை அகிலத்தில்லாதது வல்ல வல்லபமேறியதார்த்தம் ஒன்று உள்ளதுள்ளதொன்றார்க்கும் கிட்டாதது உள்ளதுள்ளதொன்றார்க்கும் கிட்டாதது எல்லை மெய்வழி சாலை இசைவதே எல்லை மெய்வழி சாலை இசைவதே. அவர்கள் இசைய வேண்டும் என்றால் நம்முடைய நாவு தெய்வத்தினுடைய திருப்புகழையும் திரு வாக்கியங்களையும் திருப்பாடல்களையும் அசைய வேண்டும். நாவு அசைந்தால் தெய்வம் அவர்கள் இசைவார்கள். அப்ப சொல்றாங்க தெய்வம் அவர்கள் இப்படி சொல்றான்டா, அவன் மெய்வழி சாலையை பத்தி இப்படி சொல்றான். நான் அதுக்கு ஒரு கேட்கிறேன், தெய்வம் கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு வீட்டில் ஒருவன் வசிக்கிறான். ஒரு வீட்டில் ஒருவன் வசிக்கிறான். அந்த வீட்டிற்குள் பாம்பு நுழைந்து விட்டது. நல்லா கவனிங்க, பாம்பு நுழைந்து விட்டது. அதை பார்த்தவர்கள் இறக்கப்பட்டு பதறி ஓடி வந்து, அப்பா பாம்பு நுழைந்ததை கண்ணால் நாங்கள் பார்த்தோம், இந்த பக்கம் வந்துடு, நாங்கள் அடித்து விடுகிறோம் என்று கையில் கம்புடன் வந்து நின்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணுங்க? ஐயோ பாம்புன்னு சொல்லிட்டு எதிர் வச்சு வெளியே போக வேண்டாமா கேக்குறாங்க தெய்வம். ஐயோ பாம்பு எங்க இருக்கோ, இந்த புலிப்பானைக்கு அடியில் இருக்குமா, அந்த அலமாரிக்கு பின்னால் இருக்குமா, எந்த இடத்துல இருக்குமோ, என்ன செய்வோம் என பதறி அவர்களுடைய உதவியை நாடி தன் ஆபத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் அல்லவா? நீக்கணுமா வேணாமா? இவங்க கைத்தொழில வந்துட்டாங்க, உன்னை காப்பாத்து, நான் பாம்பு போன நாங்க பார்த்த, நீ பார்க்கல, போயிடுச்சுன்னா இவன் பதறி எங்க போயிடுச்சுன்னு தெரியலேன்னு பதறணும் வேண்டும். அதை விட்டு விட்டு ஐயையோ பாம்பு என்றே சொல்லாதீர்கள். பாம்பு என்பது அபசகனம். எப்படி? பாம்பு என்பது அபசகனம், பாம்பு என்று சொல்லாதீர்கள். பாம்பு என்பது ஒன்று இல்லை. எப்படிங்க அப்படி சொன்னா என்று கண்களை இறுக்கி மூடிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டால் எப்படி இவனுக்கு கேடுதான் நிச்சயம். வந்தவங்களோ கம்போட திரும்பி போயிட்டா என்ன ஆகும் பாம்பு? அதே போல இதற்கே இப்படி என்றால், இந்த பாம்பு ஒரே ஒரு பாம்பு வந்துருச்சு, கைத்தறி வந்தவங்களுக்கே நீ பாம்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களை அமிச்சுட்டே என்றால், மரணம் என்னும் பெரிய ஆபத்தை விலக்க எம்முயற்சி எடுக்க வேண்டும். அதற்குரிய வல்லவர்கள் மரணம் என்பது இது, மரண பயம் என்பது இப்படி என்று விளங்க கூறி மரணத்தை புத்தெறிந்து சாவா வர வாழ்வழிக்க முன் வந்து நின்றால் அவர்களை எவ்வளவு உகந்து உகந்து நாம் கொண்டாடி பின்பற்ற வேண்டும். தெய்வம் எவ்வளவு அருமையா கொடுக்குறாங்க பாருங்க. சாவை பற்றிய சிந்தனையே இல்லாத உலகத்தில் சாவில் 2 வகை இருக்கிறது. ஒன்று நியாய மரணம், மற்றொன்று அநியாய மரணம். அந்த அநியாய மரணம் என்பது
யமன் கை வசப்பட்டு தீட்டாகி நாரின் நலங்கெடுத்து யுகங்கோடி கால இன்பினிட்டி லைஃப் நரகத்தில் இருப்பதாயிற்று. நியாய மரணம் என்பது சிவன் கைப்பட்டு சிவன் நினைவுப்பட்டு சிவன் கைப்பட்டு சிவன் கைவசமாகி பரவசமாகி கைலாயவசமாகி வைகுந்தவசமாகி பரமண்டலவசமாகி மெகராஜவசமாகி யுகங்கோடி கால சொர்க்கத்தில் இருக்கின்ற வாழ்க்கை அல்லவா. அந்த வாழ்க்கையை கைப்பற்றுவதற்கு நம்ம எவ்வளவு ஆத்திரப்படணும், ஆசைப்படணும் அப்படின்றத இங்க தெளிவிக்கின்றார்கள். அதே நேரத்துல நாம் வேலைக்கு உணவு அருந்துகின்றோம், சாப்பிடுறங்களா? வீட்டுல பசியாறும் போதும் அந்த காலத்தில் எல்லாம் சாலை என்பதிலே எங்கோ விளைந்த பருப்பு, எங்கோ விளைந்த அரிசி, எங்கோ விளைந்த காய்கறிகள் கொண்டு வராங்க, அங்க வச்சு விற்பாங்க. அதுக்கு மேபி தீப அலங்கார அனந்தர் என்பவர் இதுதான் நிர்ணயம் சொல்லி யார் யாருக்கு எவ்வளவு வேணும்னு பிரிச்சு கொடுப்பார். ஒரே வீட்டுல 1 கிலோ வாங்கிறதுல 1/2 கிலோ வாங்கிறதுல பிரிச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு தீர்த்தம் போட்டு அனுப்புவாங்க. எப்படி பாருங்க, தீர்த்தம் போட்டு அனுப்புவாங்க. நாம வீட்டிலே தானே செய்யறோம்னாலும் நாம் வாங்கி வந்த பொருட்கள் எல்லாம் எங்க இருக்கு? வெளியிருந்து வந்தது தானே. அப்ப என்ன செய்யணும்? நம்ம தினந்தோறும் அதுதான் தெய்வ உத்தரவு பண்றாங்க. நீ பசியாறும் போதெல்லாம் ஒரு தீர்த்தத்தை கையில் தண்ணி எடுத்துக்கிட்டு மூல மந்திரத்தை சொல்லிட்டு சுத்தி பாலிப்பு சொல்லிட்டு சாப்பிட்டு பார். அது விஷமே இருந்தாலும் போயிடும், விஷமே ஆனாலும் போயிடும் அப்படின்றாங்க. அதற்கு உதாரணத்திற்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்பு திருச்சிராப்பள்ளியிலே ஒரு திருமணம் நடக்கிறதாம். அந்த திருமணத்திலே நம்ம சபையை சார்ந்தவர் ஒருவர் செல்கின்றார். அந்த ஒரு பந்தியிலே எல்லோரும் பசியாறுகின்றார்கள். முதல் பந்தியிலே உட்கார்ந்து பசியாடுறாங்க. அந்த பசியாடுகின்ற தருவாயில் பசியாறு முடிச்சுட்டு கையை கழுத்துல எல்லாரும் வாமிட் எடுக்கிறாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பக்கெட்ல ஒரு பல்லி விழுந்துருக்காங்க. இவரும் தான் சாப்பிட்டார். இவர் பாட்டு சாப்பிட்டு வாந்தியே எடுக்கல. இவர் பாட்டுக்கு கேஷ்லா வர்றாரு. ஏங்க நீங்களும் அங்கதான் சாப்பிட்டு, நானும் சாப்பிட்டேனே, எனக்கு ஒண்ணுமே ஆகலையே, எனக்கு ஒண்ணுமே தெரியலையேங்கிறாரு. அவங்களாம் ஹாஸ்பிட்டல் எடுத்து போயிட்டு என்ன எனிமா கொடுத்து வாமிட் எடுக்க வச்சு ஊசியை போட்டு அதை போட்டு இதை போட்டு, இவருக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஊசியும் போடலைங்க. உங்களுக்கு மட்டும் எப்படிங்க என்ன? அப்பதான் நினைக்கிறார் அவர், நாம் தெய்வமகள் அருளிய தெய்வமகள் சொல்லியபடி சுத்தி பாலிப்பு என்று சொல்லி நாம் தீர்த்தம் தெளித்தல்லவா நாம் உண்டோம். உண்பதற்கு நமக்கு உழவு சொல்லுகின்றார்கள். நாம் வீட்டிலே சமைத்தாலும் நாம் தீர்த்தம் போட்டு சுத்தி பாலிப்பு சொல்லிட்டு வினை தீர்க்கும் பரிமளாமுது என்று சொல்ல வேண்டும். பசியாரத்துக்கு முடிச்ச பிறகு வினை தீர்த்த பரிமளாமுது தெய்வமே, இந்த அமுதை எனக்கு அளித்தீர்கள், நமஸ்காரம், நன்றி என்று நன்றியை சொல்லுன்றாங்க. நினைச்சாதான் வாயில வரும். சட்டில இருந்தா தானே அகப்பைக்கு வரும். பார்த்துன்னு இருக்கீங்க. அப்போ ஒரு மகாபாரதத்துல இந்த நம்ம தெய்வீகம் என்பது தெய்வமத்தை தான் நம்ம வணங்குறோம், தெய்வ பாடல் தான் பாடுறோம், மான்மியத்தை படிக்கிறோம், தெய்வ நிகழ்ச்சியில கலந்துக்கிறோம், எல்லா கொடிக்கும் கலந்துக்கிறோம். 10-12 அமெரிக்காவில் இருந்தாலும், ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும், மதுரை 50 இருந்தாலும், சென்னையில் இருந்தாலும் கூடி சங்கம் தேடுறோம். 10-12 பார்த்துட்டு இருக்கோம். யாரும் வரலாம், நாம மட்டும் படிச்சுட்டு இருக்கோம். 11:30 ஆச்சு, 11:50 ஆச்சு, 11:59 ஆச்சு, 12:50, 12 மணிக்கு சாலை அமைதியில இன்னைக்கு பார வணக்கம் நடந்துட்டு இருக்கு, நினைச்சுட்டு இருக்கோம், நினைச்சு வணக்கம் பண்றோம். இருக்கா இல்லைங்களா? தெய்வம் நம்மளை காப்பாத்தவங்க எல்லாம் இருக்கு. இதே நேரத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஸ்லிப் ஆயிடக்கூடாது என்பதற்கு தான் இதெல்லாம் நம்ம பகிர்ந்து கொள்றது. மகாபாரதத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுல துச்சாதனன் திரௌபதிய பிடிச்சி அழைத்து வருவார். அந்த அழைத்து அந்த சபையில அழைத்து வருவதில்லை, இழுத்து நிற்க வைத்து அந்த மகாபாரதம் நடந்த சப்ஜெக்டா நம்ம கேட்டோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த நேரத்துல எல்லாம் மகாபாரதம் பூர்த்தி ஆகிவிட்டது. பிதாமகராகிய பீஷ்மர் அந்த அம்பு படுக்கையில் இருக்கிறார். அப்பொழுது தர்மரையும் பாண்டவர்கள் இந்த பக்கம் இருக்கிறார்கள், துரியோதன மக்கள் அந்த பக்கம் இருக்காங்க, அவங்க வகைரா. தர்மருக்கும் நிறைய ஞானோபதேசங்கள் எடுத்து சொல்கின்றார். அப்போ திரௌபதி சிரித்து விடுகிறார். திரௌபதி சிரித்து விடுகிறார்கள். கிழக்குன்னு சிரிச்சுட்டாங்களாம். அப்ப சொல்றாங்க அடுத்தனுடைய, நீங்கள் ஒரு பெரியவர்கள், ஒரு பெரியவங்க, மகாபாரத்திலே நீங்க பிதாமகர் என்கின்ற பட்டத்தை பெற்றவர்கள், உங்கள் எதிரிலே நான் சிரித்திருக்க கூடாதுதான் சிரித்து விட்டேன், என்னை மன்னியுங்கள்
அப்படின்னு கேக்குது அந்த அம்மா அடுத்த நொடியே. அப்போ அவங்க கேக்குறாங்க, பிதாமகர் சொல்கிறார், பீஷ்மர் சொல்லுகிறார், உன்னை மன்னிக்க வேண்டி என்னம்மா இருக்கிறது, நீ எதற்காக சிரித்தாய் என்ற ஒரு காரணத்தை மட்டும் சொல்லிவிடு, நான் என்ன மன்னிக்க இருக்கிறது. இல்லை பிதாமகரே, இப்போது ஞான உபதேசம் செய்கின்ற நீர் அன்று துரியோதனன் சபையில் என்னை இழுத்து வந்து தலைமுடியை பிடித்து இழுத்து வந்து என் சேலையை உருவிட்டு என்னை மானமங்கப்படுத்தினானே, அப்போது உன்னுடைய ஞானோபதேசம் எங்கே போனது என்று கேட்கின்றார்களாம். அப்ப பாக்குறாங்க, ஆஹா நீ சொன்னது செய்தானம்மா, நீ சொன்னது நியாயமே. அந்த சபையில் நான் இருந்தேன், தலை கவிழ்ந்து நின்றேன். தர்மம் இங்கு தோற்கிறதே, தர்மர் அங்கே சூதாட்டத்திலே தோற்றதினால் தன் தம்பியை இழந்தார், தன் தாயை தன் தம்பியை இழந்தார், தன்னுடைய திரௌபதியை இழந்தார், நாட்டை இழந்தார், எல்லாத்தையும் இழந்தார். ஆனால் தர்மத்தையே இழந்து விட்டோமே என்று நான் தலை குனிந்து நின்றேன். ஏனென்றால் நான் இருந்த இடம் துரியோதனன் போட்ட சாப்பாடு உப்பு சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த ரத்தம் என் உடம்புல இருந்துச்சு, தெரிஞ்சுங்களா. ஆனால் நான் அதை பற்றி நான் கேட்கவில்லை. எப்படிங்க, அதை பற்றி நான் அந்த நேரத்தை கேட்கல. இன்னைக்கு அர்ஜுனன் எழுதிய அம்பினால் என்னுடைய ரத்தம் எல்லாம் போய்விட்டது, என்னுடைய ரத்தம் எல்லாம் போய்விட்டது, என்னுடைய சித்தம் தர்மத்தை நோக்கி நிற்கின்றது. இன்றைக்கு நான் தர்மோபதேசம் செய்கின்றேன் தர்மருக்கு. மன்னியுங்கள், நான் செய்தது தப்புதான், இல்லை நீ செய்தது சரியேதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டார் என்பது சரிதம். தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க, டேய் நம்ம பிள்ளைகளை எங்கடா போய் சாப்பிடுவாங்க, கிளப்ல தெய்வமே, கிளப்லயா வேற வழியில தெய்வமே, அப்படித்தான் செய்யணும். என்னடா ஜவாப்பா, எம்ம வந்து உரசி பாப்பானே, அப்ப ஜவாப் சொல்லுவியோ. அப்புறம் பாக்குறாங்க, தெய்வமே வேற வழியில தெய்வமே, உத்தரவு தெய்வமே வேற வழியில தெய்வமே. உடனே பெருங்கருணையாளர் தாயின் மீன் காங்கருணை என்ன செய்யறாங்க, சரிடா சுத்தி பாலிப்பு சொல்லிட்டு தீர்த்தம் போட்டுட்டு என்ன நினைச்சிட்டு பசியாதீங்க, கொஞ்சம் தோஷம் போகும். தெய்வம் தான் சொல்லிட்டாங்க, அந்தந்த நேரத்துக்கு அங்கங்க போயிடாதீங்க. அத்தியாவசியம் ஏற்பட்டால், பசி ஏற்பட்டால், அந்த இடத்திலே சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அங்கே பசியாருங்கள். இல்லை என்றால் உன்னுடைய ஜீவ சகோதரர் யாராவது இருந்தால் அவங்க வீட்டிலே போயிட்டு எதையாவது புசியுங்கள், கேட்டு புசியுங்கிறாங்க. இதை ஒன்று தெரிவித்து விட்டு நமது தெய்வம் அவருடைய சிந்தை, நம்முடைய சிந்தை நமது தந்தையாகிய தெய்வம் அவர்களை சுற்றியே வட்டமிட்டு கொண்டிருக்கிறது, வட்டமிட்டு கொண்டிருக்க வேண்டும். இப்படி சொன்னாங்க. இந்த ஏரோப்ளைன் ஒண்ணு போச்சுங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாது, எங்க பக்கம் ராப்பூசல், கீரனூர், புதுக்கோட்டை, அன்னவாசல் இந்த இடத்துலயே சுற்றி நின்றுச்சு. நாங்களாம் பார்த்தோம், எல்லாம் வெளிநாட்டுக்காரன் வந்து மெய்வீச்சாலே ஜூம் பண்றானான்னு நாங்க பயந்தோம். உலகம் முழுக்க பரவன்றாங்களே, ஏதோ பரவி அங்க கொண்டு போய் போறாங்கன்னு நினைக்கிறோம், நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அது தெய்வஹிதம், உலகம் முழுக்க பரவிடுச்சு, பரவிட்டு இருக்கு. உலகம் முழுக்க பரவ வேண்டும், இந்த உலகம் முழுக்க பரவ வேண்டும். அந்த உலகம் பிரபஞ்சம் பரவிட்டு வரட்டும், அது ஒரு பக்கம். இந்த உலகம் முழுக்க பரவ வேண்டும் என்றால் இது ஒரு விமானம் தான். நம்மள என்ன செய்யறோம், தெய்வம் என்ன சொல்லுவாங்க தேடு கூடத்துல, பறவாய் பறந்து திரிகின்ற துகள் பிறவிலே. நாங்க யார, நாம தான் விமானம். பறந்தாள் விமானம், பறவை யாரோ பறவைல இருந்து வந்திருக்காங்க, பறவை நாம தான், இருக்கா இல்லைங்களா. அப்ப உத்தரவு பண்ணுவாங்க, அந்த விமானம் இறங்குனா வெற்றிடும். என்ன செய்யணும்னு பாக்குறான், அதை பெட்ரோலை காலி பண்ணணுன்றதுக்காக வட்டமிட்டு கொண்டே இருந்து அந்த பெட்ரோல் எல்லாம் காலி ஆன பிறகு டவுன் ஆனாங்க. டவுன் ஆகி எந்த ஒரு விபத்தும் இல்லாமல் அங்க நின்றுட்டு நம்ம கேள்விப்பட்டோம். அதே மாதிரி இந்த விமானத்திலே தேவையில்லாத பெட்ரோல் என்ன பரவாயில்ல, எல்லாம் தேவையில்லாத குரூட் ஆயில் இருக்கு. ஆசை, பாசம், வஞ்சகம், சூது, வாது இருக்கா இல்லைங்களா. இதையெல்லாம் தீர வேண்டும் என்றால் இந்த விமானம் தெய்வம் அவர்கள் அருளிய 4 வேதங்களிலும் தெய்வ பாடல்களிலும் நாம் வட்டமிட்டு கொண்டே இருந்து அதையெல்லாம் குறைய குறைய இங்கே கீழே இறங்க வேண்டாம், நாம் எல்லாம் கைலாயத்திற்கு அப்பாக வேண்டும். தெய்வம் டாப் அப் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா நாம தான் போறதுக்கு, அண்ணா கூட சொன்னார், போக முடியல, இங்க வந்து இழுக்குது நம்மளதான் இழுக்கும். சைத்தான் அவங்க கிட்ட இருக்கிறால யாரையும் இருக்காது. நான் தான் நம்மளாச்ச, நீ தானே தெய்வத்துக்கு போய் நம்மளதான் இழுக்கும். பணம் கொடுத்து கெடுக்கும், பணம் இல்லாம கெடுக்கும், நோய் கொடுத்து கெடுக்கும், எப்படிங்க உற்றார் உடனே பிரச்சனை பண்ணி கெடுக்கும். இப்படிலாம் சொல்லிட்டு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய இருக்கு,
ஜீவனை பற்றி சொல்லியிருக்கேன், உயிரை பற்றி சொல்லியிருக்கேன். உயிர்னா ஜீவன், ஜீவன்னா நான், ஆத்மா ஜீவாத்மா நிறைய சொல்லியிருக்கேன். எதுக்காக சொல்லியிருக்கேன்னாக்கா, உனக்கு மெய்ஞானத்தை புகுத்துவதற்கு இதெல்லாம் ஒரு சிலபஸா கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய எய்ம், தெய்வத்துடைய நிலைப்பாடு என்னன்னா, உன்னை பூரணமான என்னை அடைஞ்சிட்ட, பூரணமாகிய அல்லாஹ் குத்தல்லாவை நீங்கள் பூர்ண சந்தனை போய் காண்பீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள். இன்னைக்கு அனந்தாதி தேவர்கள் எல்லாம் பூர்ண சந்தனை போல் கண்டார்கள். நாங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்து பார்த்தோம். அவர்கள் அகத்திலும் பார்த்தார்கள், புறத்திலும் தரிசனம் பண்ணார்கள், அகத்திலும் தரிசனம் பண்ணார்கள். ஆனால் வந்தவர்கள் எல்லாம் தெய்வ வாக்கியங்களை வைத்து தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ என்ன செய்யணும்னாக்கா, அவருடைய எய்ம் நம்மளாம் வீணாகவே போயிடக்கூடாதுன்றதுக்கு தான் அவங்களுடைய அவ்வளவு பாடும். இன்னும் பிள்ளைகளை பத்தி இருக்கு. அதுக்கப்புறமா சாவிலிருந்து தெய்வம் நம்மளை எப்படியும் காப்பாத்திடுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நிச்சயம் காப்பாற்ற தயாரா இருக்காங்க. ஆனா பயப்பட வேண்டிய காலத்துல இருக்கிறோம். நம்ம அச்சப்பட்டு கொண்டிருக்கின்ற காலம். 32 பல் நடுவில் நாக்கு இருக்குது இல்லையா, அதை விட இப்போ நம்ம உள்நாக்கா இருக்க வேண்டும். நாக்கையும் தொடக்கூடாது, எப்படிங்க பல்லையும் தொடக்கூடாது. சொல்லுவாங்க இல்லைங்களா, பல்லு நடுவில் இருக்கிற நாக்கு எப்படியாவது கடிச்சிடுது. இன்னிய சுவையூட்டும் ஏற்றமுள்ள நாவையும் பல் இடுக்கிடாதோன்னுவாங்க குலவல எழுப்பால. ஆனா நாம் என்ன செய்யணும்னா, இந்த நேரத்துல ஒரே கசா முசா என்று இருக்கும் காலம் சொல்றாங்க பாருங்க. அங்கிருந்து தான் ஆரம்பம். அது ஆரம்பம் ஆகி நடந்துட்டு இருக்கு. அது நடக்குது. தெய்வம் என்ன சொல்றாங்க, எல்லாம் நடக்கும். உனக்கு என்ன கொடுத்துருக்கேன் சிலபஸ். ஆயத்துக்கு வரணும், வணக்கத்துல கலந்துக்கணும், பாடலை படிக்கணும், வேண்டணும், விடுதிக்கு போனோம், அதோட நிக்கணும். எப்படிங்க, விண் பேச்சு மட்டுமே உங்களுக்கு இருக்க வேண்டும். உலகம் முழுக்க மண் பேச்சாக இருக்கிறது, வீண் பேச்சாக இருக்கிறது. அதையெல்லாம் மாற்றி விண் பேச்சுக்காகவே ஊரான ஊர் உயிர் பயிர் ஏற்றும் ஊரை உருவாக்கினேன். இது சொர்க்கத்திற்காகவே உருவாக்க ஊரிலே இங்கே நரகமும் புகுந்து கொண்டது என்று தெய்வம் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். நரகமும் புகுந்து கொண்டிருக்கிறது என்றால் எல்லோரும் தெய்வத்தால் உருவாக்கப்பட்டவர்கள் தான், ஆட்கொண்டப்பட்டவர்கள் தான் என்றாலும் அவர்கள் நினைவிலே கொஞ்சம் நரக எண்ணம் வந்துவிட்டால் மாறி போதா இல்லைங்களா? அதை மாறாம இருக்கிறதுக்கு தான் தெய்வம் ஆன்மநேய ஒருமைப்பாடு அந்த வணக்கத்துல வணக்கத்துல சதா கலந்துக்கணும், சதா சிவத்தோட இருங்கன்று தெய்வம் நம்மிடம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. என்னவென்றால், உன்னுடைய பரிசுத்தமான நினைவை, எப்படிங்க ஒரு பரிசுத்தமான நினைவை என்கிட்ட எந்த நேரமும் வச்சுருங்கன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அந்த ஆசைக்கு அந்த விருப்பத்திற்கு இணங்கி தெய்வமுடைய வாக்கியத்தின் மகிமை என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதுவும் வந்துதான் இருக்கும். எல்லாமே வாக்கியம்தான். எல்லாமே வாக்கியத்தின் மகிமை என்ன செய்யுது, சாவிலிருந்து காப்பாற்றுகிறது. தெய்வமுடைய வாக்கியங்கள் நம்ம எங்க இருந்து காப்பாற்றுகிறது, மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறது, யமனிலிருந்து காப்பாற்றுகிறது, மன்னரிலிருந்து காப்பாற்றுகிறது, நீதி தீர்ப்பிலிருந்து காப்பாற்றுகிறது என்று கூறி அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நாமும் தயாராக வேண்டும் என்று கூறி அந்த தாயின்மை காங்கரணையாளராகிய நமது தேவகோமான் இட்ட கட்டளையை அவர் குருபிரானிட்டதை சிரமேற்றாங்கினார்கள். நாம் தெய்வம் இட்ட கட்டளையை நாமும் சிரமேற்றாங்கி, சிரமேன நினைவில வைத்துக் கொண்டு நினைவிற்பதியும் நாதமின் உடலை என்றார்கள். அந்த நாதமின் உடலை தெய்வமிடம் நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறி எல்லோரும் இன்புற்று கைலாய என்ற மேலாம்பரமான 4ஆம் பதத்தை அடைய வேண்டும் என்று கூறி என்னுடைய தெய்வ போரை பூர்த்தி செய்து கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த சபையில் தொடரும். நமஸ்காரம். தினமொரு நேரம் என்றிருமொழி அதனை கேட்டால் பனிவெல்லம் போலே பாவம் பறந்திடும் நிஜமே சொன்னோம். கனிமொழி ஜோதி வாக்கும் கையெழுத்தாதே நோக்கம் துணிவுடன் கேட்டோர் உற்றார் தொலைந்தனர் பிறவி தானே. அனைவருக்கும் நமஸ்காரம்.